இப்போ வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து நம்ம கிராஸ் பீஸ் தைப்போம்ல, அதை வந்து ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். அதை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஒரு தையல் அது மேலே 2 தையலாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கொக்கி பீஸ் வந்து எனக்கு ஒரே பீஸாக ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கல, அதனால 2ஆ எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஐ கட்டுற பீஸு. ஐ கட்டுற பீஸில் ஓரமாக சின்னதாக மடித்து தைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து 3 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். ஐ கட்டுற பீஸு, கொக்கி வைக்கிற பீஸ் இது. இது வந்து கழுத்துக்கு நம்ம நெக் பீஸ் கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல, அது 3 ரெடி பண்ணிட்டோமா. இதுக்கப்புறம் நம்ம பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 4 பட்டிக்கு வந்து அதே கலரில் கிடச்சிது. அது போக 2 உள்ளே வைக்கிறதுக்கு அதில் மிச்சம் இல்லை, அதனால நான் வேறு ஒரு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே போகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். வேறு கலரில் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த 2 க்ரீனை வச்சு தைச்சோன்னா அது ஃபுல்லாக தையல் போட்டு திருப்பும் போது அது உள்ளே போயிடும். இதுலேயும் அதே மாதிரி நம்ம வேறு கலரில் எடுத்ததை கீழே வச்சுட்டு மேலே 2ம் சேம் கலர் வச்சுட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து அதை திருப்பி ஒரு மடக்கு தையல் போட்டுக்கலாம். இப்போ அந்த ப்ளூ கலர் வந்து உள்ளே போகிற மாதிரி அந்த க்ரீன் 2ம் வெளில வர மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அதே அளவுக்கு கரெக்டாக அளவு எடுத்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கை வந்து எம்மிங் பண்ணோம்னா எம்மிங் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது மடித்து தைக்கிறதுனால ஒரு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சிடுறேன். புதுசாக தையல் பழகுறவங்க இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த ஸ்டிச்சிங்கை நாளைக்கு போடுறேன். Thank you.